அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துடலாம். நேற்று கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே போயிட்டேங்க. அதனால அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ப்ரீ மார்க்கெட்டில் அனலைஸும் இதே வீடியோவில் அப்படி பார்த்துருவோம். நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து மட்டுமே ட்ரேட் பண்ணுறோம். நமக்குன்னு செகண்ட் ரூல், எங்கே பை பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், அது ஃபால்ஸாக பிரேக் ஆயிருக்கா எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை சார்ந்து படிங்க. இந்த வீடியோ நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும் எடுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். சரி, நேற்று நம்ம சொல்லியிருந்தது 24,500 புட்டு 92 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், கீழே இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, காலையிலேயே அந்த இடத்துல இருந்து போனவர் இதுக்கு மேலே அவரால் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு வெளியில் போயிட்டு போக இதை திரும்பணும், அவர் அப் ஆகணும், ரெண்டுத்துல இதை ஒன்று நடக்கணும். அதுக்கு மேலே போக முடியல, மறுபடியும் திரும்பிட்டாரு இங்கே. அப்போ என்ன ஆயிருக்கு, இறங்கியிருக்காங்க. இவர் கீழே வரும்போது மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், மார்க்கெட் எரியும். ஏன்னா கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், டவுன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், காலையில் இங்கே போகும்போது இறங்கி இருக்கும், இதுக்கப்புறம் வரும்போது ஏற ஆரம்பிச்சிருக்கும், மறுபடியும் இங்கே வரும்போது இறங்க ஆரம்பிச்சிருக்கும். சிம்பிள், அவ்வளோதான் மார்க்கெட். அது எந்த வேலை ஏன் இங்கெல்லாம் திரும்பிச்சு, அதுக்கான ரூல்லாம் இருக்கும். ஏன் நம்ம போட்ட வேல்யூவில் மட்டும் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணி அதே இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, ஸ்மார்ட் டிசைடர்ல என்ன நடந்திருக்கு? ஸ்மார்ட் டிசைடர் நம்ம மேக்ஸ் வேல்யூவோட மட்டும்தான் பயன்படுத்தும், தனியாக பயன்படுத்தக்கூடாது. பாருங்க, கால் போட்டு வச்சிருக்கேன், காலில் எங்கேயுமே பை சிக்னல் இல்லை, பையே கொடுக்கல. ஏற்கனவே ப்ரீவியஸ் இருந்த செல்லு தான் செல்ல இருக்கு. புட்டில் பாருங்க, செல் கொடுத்துருக்காங்க, அது ட்ரிகரும் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபால் தான். பை கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணல, எகைன்ஸ் கீழே தான் வந்துருக்கு. சூப்பர், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த இடத்துல பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுத்து மேலே போயிருக்கு. இங்கே செல்லு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பையனுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. சூப்பர், இந்த இடத்துல இருந்து ஹியூஜ் ரிட்டர்ன், நல்ல மூமெண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளாக பாருங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. இது போஸ்ட் மார்க்கெட். இன்னைக்கு லெவல்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு 11/6/2025க்கான இன்னைக்கு லெவல்ஸ் அனலைஸில் எந்த செகண்ட் தான் எடுங்க. நேற்று என்ன இருந்ததோ அதே தான். 25,100 புட்டு 88 ருபீஸ், 88 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும், 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அந்த மார்க்கெட் இறங்கும். அப்போ இந்த புள்ளி வரும்போது நீங்கள் உங்கள் டிசிஷன் என்னவோ முடிவெடுத்துக்கோங்க. இங்கிருந்து மேலே ஏறினா ஒரு வேலையில் எய்தர் திரும்பணும் ஒரு டவுன் ஆகும், கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும் ஒரு டவுன் ஆகணும். இதே போல் 1000 பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஏறும் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க. அதே போல் இதில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்குது கீழே தான் இருக்குன்றதை ஃபால்ஸாக ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் சார்ந்து நீங்கள் படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. இப்போ இதில் பப்ளிக் டொமைனில் யார் எந்த இது கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ, நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.